ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாய்ப்பு பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அதில் 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனோடனே இதில் ஒரு வெங்காயம், அதை கொஞ்சம் நீட்டாக அரிஞ்சு அதை இதில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இதில் ஒரு 25 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது இதில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் நீட்டாக காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10ஐயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்பைசிக்காகவும் கலருக்காகவும் இது நல்லாயிருக்கும். 3த்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமாட்ட இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போடும்போது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நார்மலாக சட்னி தாளிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதை தாளித்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ஏதோ ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், தோசை தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூண்டில் வாய்ப்பை நிற்கக்கூடியதும் இருக்குது, அதனால் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இதை நான் சட்னியில் தொட போகிறேன். பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பூண்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.